ஐயோ மகா ஏன் போன போகலாம் நேராக போய் லெஃப்ட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டா லெஃப்ட் திரும்பணுன்னே ஃபர்ஸ்ட் லெஃப்ட். இந்த லெஃப்ட் இப்போ வர லெஃப்ட்டு போய் நம்ம வெளியே போகிறோம்ல அந்த ரைட்டு. மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கணும். டக்குன்னு ஏதோ ஒரு முடிவு சீக்கிரம் எடுத்துக்கணும். எக்ஸைட் யூஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போ இன்னும் ஈஸியாக போகுது, தெரியுதா? டக்குன்னு எக்ஸைட், டக்குன்னு 2வது கீர் 3வது கீர். அது ஒதுக்கி இப்போ வேண்டாம், அதை பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. வண்டி நம்ம வந்துட்டு இல்லை வாட்ஸ்அப் போடாமல் பார்க்கலாம். நீங்கள் போட்டாச்சு. 4435 நல்லா தான் இருக்கு. புரியல, நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. சரி, இப்போ தான் நான் நேற்று அங்கே ஃபோனில் கேட்டேன். நான் நேற்று போட்டு நல்லா இந்த எங்கே அனுப்பிச்சிட்டாங்க. சரி ரைட்டு ரைட்டு வந்துச்சு, நல்லா இருக்கு, நம்பர் நல்லா இருக்கு. மறுபடியும் எப்படி கூட்டி கழிக்கிறதுக்குள்ள இல்லை, இது ஒன்று 44 35, இதில் 8 11 16 7ஆம் நம்பர் வண்டி ரைட்டுமா? சரி, ஓகே. ஏங்க 7 ஓகே தானே? அப்படியா? 7ஆம் நம்பர் ஆமாம், 7 வந்துருச்சுல்ல. கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும். அப்புறம் போக மாட்டாங்க, கிளச்சு பிரேக் உங்கள் காலில் தான் இருக்குது. அண்ணா ஒரே நிமிஷம், சரிங்க நான் கூப்பிட்றேன். ஓகே, மாற்றி 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 கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும். அவர் ஓரம் போயிட்டாரு இல்லை, நீங்கள் நிறுத்தணும். வண்டி போகுதுன்னு போகக்கூடாது, வண்டி போகுதுன்னு போகக்கூடாது. நம்ம வண்டியை நிறுத்தி போகணும். 2வது அப்புறம் போயிடுவேன். புரிஞ்சுதா? தள்ளி போயிட்டு உள்ள கேப்பில் போகணும். நிதானம் முக்கியம் இல்லையா? இந்த லெஃப்ட்டு போய் லெஃப்ட்டு நேராக வெளியே போகலாம். நான் இன்னைக்கு இங்கேயே வச்சு விட்டேன். நான் இங்கேயே 10 ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே இறக்கி விட்டு போயிடுவேன். வேண்டாம்னு விட்டுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. லெஃப்ட் போகலாம். இங்கேயே 10 சுற்றிட்டு டைம் ஆயிடுச்சு தம்பி, இறங்கின்னு இறக்கி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். நான் இல்லை சொல்கிறேன், அவ்வளோதானே. லெஃப்ட் போகலாம். லெஃப்ட் நேராக கடைசி போய் வெளியே போயிடலாம். மெயின்டைன் பண்ணணும், எக்ஸைட் யூஸ் பண்ணி நான் ஓடிடும். மெயின்டைன் பண்ணணும், எக்ஸைட் யூஸ் பண்ணணும். இல்லாட்டினா ஃபஸ்ட் கீர் போட்டுருவோம். டக்குன்னு எக்ஸைட்டு, டக்குன்னு 2வது கீர், டக்குன்னு 3வது கீர் போட்டு ஓடிடணும். டக்குனு எக்ஸைட் கொடுத்தா ஓடிடும். போயிட்டு பண்ணிக்கலாம், போயிட்டு பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்
ஸ்டாண்டில் தான் கிடைக்கும். நம்ம ரோட்டில் போய் போகணும் அப்படியா? இப்போ அங்கேருந்து வண்டி வந்தால் என்ன பண்ணுவாங்க? போகலாம். மெல்ல மெல்ல மேலே ஏறணும். அவர் போய்கிட்டு விட்டுருங்க. நான் சொன்னது அவரே இல்லை, இவரு போய்கிட்டு போயிட்டு தெரிஞ்சுங்களா? இன்னொரு ஆட்டோ வருதுன்னா அது மெல்ல மெல்ல மேலே ஏறணும் பிரியா. ஒவ்வொரு நூறு போய் நூல் ஏற்றினோம்னா அவங்க நிறுத்திக்குவாங்க. போகலாம், அப்படியே திருப்பிக்கலாம். புரிஞ்சுதா? ஆட்டோக்கு நமக்கு அப்போ எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருந்துருக்கு? இப்போவே எவ்வளோ தூரம்னா அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் இருந்திருக்கும்? ரெண்டாயிரம் போட்டு ரம்ஜான் அந்த மாதிரி இருந்துச்சு. 3 போட்டு போகணும். டைமிங் முக்கியம். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடி இருக்கணும். நம்ம ஓடுறதுக்கு உண்டான வழி திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹார்ன் அடிச்சுருக்கணும். நம்ம பையன் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. டக்குன்னு ஃபோன் பேசிட்டு ரோடு தாண்டிடுவார். நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி ட்ரைட்டில் போட்டுருக்கோம். கீழே இருக்கலாம், மெல்ல மெல்ல கீழே இருக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ்மெண்ட் ஆகும். கீழே இருக்கலாம், அப்படியே மெல்ல மெல்ல நவுந்துட்டு இருக்கு. இப்போ இன்ச்சு பை இன்ச் ஒவ்வொரு நூலாக 2 வீலரில் நவரும்ல. அவங்க 2 எல்லாம் லெஃப்ட்டு தான் வராங்க. புரியுதா? கடைசி வரைக்கும் லெஃப்ட்டு தான் இண்டிகேட்டர் போட்டுருக்காங்க. ரைட் இதுங்கப்பா ஹார்ன் அடித்தா போயிடணும். பிரேக்கை பிடிச்சி நிறுத்திக்கணும்னு தோணும் நமக்கு. இப்படியெல்லாம் ஆரம்பிச்சாங்க. அதான் எக்ஸைட் கொடுத்து ஓடிடலாம். ரெண்டாவது மூணாவது டக்கு டக்குன்னு சொல்லாதானாங்க ஐயா. ஹார்ன் அடிக்கணும். தெரிஞ்சுதா? நம்ம பக்கத்தில் போயிட்டோம், அவர் வரல. அங்கே ஒரு கார் நிற்குதுலம்மா, கார் தாண்டி நிறுத்திக்கலாம். காரை தாண்டி இங்கேருந்தே தாண்டினா தான் தாண்ட முடியும். இங்கேருந்து அந்த கார் பண்ண போகக்கூடாது. பட் வண்டி நின்றுட்டா எத்தனை கீர் போட்டுக்கணும்? லைட்டாக எக்ஸிலேட்டர் 2வது கீர். அந்த நல்லுக்கு போயிடலாம். ஆமாம், பையன் நிற்கிறான்ல, அங்கே நல்லுக்கு போயிடலாம். இதுவே ஜாஸ்தி தான். ஏம்மா இப்படியே போய்க்கலாமா? ஆமாங்க, அதான் ஆட்டுக்குட்டி இருக்கு. பின்னாடி வைப்பீங்களா? டிக்கியில் வச்சுருக்கேன், டிக்கியில் வச்சுருக்கேன். குட் மார்னிங் அக்கா. காலையில் அவங்கள பெருந்தவங்களை பார்த்தேன்னு சொல்லி சொல்லுவேன். அப்படிங்களா?
இன்னொரு வண்டி இருக்கு இல்லை இன்னொரு வண்டி அது சிமெண்ட் கலர் வண்டி தானே இருக்கு. நீங்க உங்க வீட்ல இருக்கீங்க. ஆமாம் அது ஹவுசிங் இருந்து வர வண்டி மொத்தம் 4 வண்டி இருக்கு 4 வண்டி இருக்கு ஆமாம் ஆமாம் ஓகே சார் ஐயோ நான் ஸ்டூடண்ட் இவ்ளோ படிச்சிருக்கீங்க. இங்க வாங்க. கண்டிக்கோ என்ன சுத்தி சுத்தி கேட்டிக்கோ பிள்ளைக்காரி அப்படிங்கிற மாதிரி ஏனா வளைஞ்சு தள்ளுறீங்க நான் அந்த அக்காவை. மறந்தே போயிட்டேன். நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏண்டா தங்க சொல்லுமா தங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ஆ அப்படியா சரி ஓகே ராஜா லோகோ டிஷர்ட்டில் லோகோ ஓகே ஃபோன் நம்பர் என்ன எல்லாருக்கும் இல்லை டீச்சருக்கு மட்டும் நீ இந்த டிஷர்ட்டில் இந்த இடத்துல அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது ரெடி இருக்கு நேமும் அது வேணாம். ஒரு ரோட்டில் போகலாம் அப்படியா இந்த ரோடு இந்த ரோடு இந்த ரோடை விட அந்த ரோடு தான் சேஃப்டியான ரோடு நான் சேஃப்டி நீங்கள் இப்படி ஒருத்தர் வரா இருக்கிறியா சேஃப்டி வாயை சொல்லி வாய மூடல எப்படி வந்தார் பார்த்தியா கொங்காங்கோங்கிற மாதிரி என்னத்துங்க தாங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது குணா சொல்லி வாய மூடல ஊருக்கு இந்த கௌசிக்கு வந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி 10 பஸ் வருது நான் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம். இந்த பக்கம் போயிட்டு அது வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க நம்ம ரோடு இதுதான் சேஃப்டியான ரோடு தான் தாங்க கேக்குதா வாட்ஸ்அப் பாய்க்கு மெசேஜே போட்டுறா தம்பி பஞ்சாயத்து போட்டுக்கணுமா அப்படியா இப்போதான் கேட்குது தாங்க ஆமாம் உடனே பேசுகிறேன் ஹலோ சொல்லுங்க சொல்லுங்கண்ணா இப்போ இந்த வினோவா கார் பழனி போடுங்களா அண்ணா புரியலைங்க இந்த சூரியன் நீங்கள் நம்பர் கொடுத்தா புல்லட் சரங்க மேனேஜராக சொல்லுங்கண்ணா இந்த கார் வந்து நாலு மணிக்கு போகணும் வினோவா கார் சொல்லுங்கண்ணா வீரப்பூர் வரைக்கும் போகிறேன் நீங்கள் என்ன வீரப்பூர் எப்போ போகிறீங்கண்ணா சின்ன வண்டியே பெரிய வண்டிங்களாண்ணா இனோவா ஆனால் இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் நாளைக்கு 2 நாள் வாடகை வந்துடும்ண்ணா உங்களுக்கு 6 ரூபா வருங்க ஆமாம் 4 வாடகை வந்துடும் ஆமாம் நீங்கள் டைமிங் இப்போ மாறுறங்காட்டி 1000 ரூபா கம்மியாக கொடுங்க
ஓகே ஓகே தப்பு இல்லை, யார் அடிச்சலாம் தப்பு இல்லை. அடிங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க, யார் அடிச்சலாமா? ஹலோ வணக்கம், நான் சொல்லுங்கண்ணா. ஆமாங்க இனோவாக்கு சொல்லுங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு எடுத்துட்டு நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு எடுத்து கொடுக்கலாம்ண்ணா. இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு எடுத்து நாளைக்கு மதியம் 2 மணிக்கு கணக்கு வராதுங்கண்ணா. இன்னைக்கு நைட் 10 மணிக்கு எடுத்துக்கிட்டு நாளைக்கு நைட் 10 மணிக்கு கொடுங்க. 24 ஹவர்ஸ் கணக்கு வரும். 3 ரூபா வாடகை வருங்க. இப்போ 10 மணிக்கு எடுத்துட்டு நாளைக்கு சாயந்தரம் வர மாதிரினா 2 நாள் வாடகை வந்துடுங்க. அதான் இன்னைக்கு, அதாவது நைட்டு எடுத்துட்டு மறுநாள் நைட்டு 24 ஹவர்ஸ் வருங்கண்ணா. நான் இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு எடுத்துக்கிறேங்க. நாளைக்கு மதியம் 12 மணிக்கு 24 ஹவர்ஸ். வண்டி நவுறதே பகலில் தாங்க. நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு சாயந்தரம் நாளைக்கு நைட் 10 மணி 12 மணிக்கு வந்து எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் வாடகை, நாளைக்கு இல்லை. நீங்கள் இப்போ எடுத்து நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு 6 மணி 7 மணிக்கு வண்டியை கொடுத்துருவேன்னீங்கன்னா கொடுங்க, பிரச்சனை இல்லை. 3 ரூபா வாடகை வருங்க, எடுத்துக்கங்க. நைட்டே வந்துடுவீங்கன்னா எனக்கு 3 ரூபா கொடுக்க போதும், தப்பே இல்லை, தாராளமாக வாங்க. ஓகேண்ணா போகலாங்க. 5 நல்லா தான் போயிட்டு இருக்கு பிரியா. ஓகே தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கங்கண்ணா, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இல்லைம்மா வண்டியோட தெரிஞ்சு ஓடு. இல்லை நல்லா தான் போயிட்டு இருக்கு, யாருமே இல்லை. எக்ஸைட்டை யூஸ் பண்ணால் அது வாட்டி போகும். ஏன் ஜாமி எதுக்கு எங்களெல்லாம் பார்த்தா பாவமா தெரியல. அதான் எங்களெல்லாம் பார்த்தா பாவமா தெரியல. என்ன நம்பி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நான் பாவம் இல்லை. அக்காவை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அப்ப அக்கா பாவம் இல்லை. பசங்களுக்கு தெரியாது மம்மி டிரைவிங் கிளாஸ் போகிறாங்க. ஹஸ்பண்டுக்கு எதுக்கடி பார்க்கிங் கேட்குறீங்க, பார்க்கிங் அதே சும்மா இடத்துல நகர்த்தி இருக்குது அப்படின்னாங்க. சொல்லாதீங்க, ஊரே சஸ்பென்ஸில் வந்துருக்கேன். நான் இப்போ என் சிஸ்டர் வேலைங்க மாட்டாங்க. அப்புறம் எங்கே வந்து அப்புறம் அதோட கவரில் மாதிரி கொண்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு தம்பி இருக்கான். மூச்சுட்டா போகுது, என்ன காரில் சொன்னது ஞாபகம். நம்ம சேஃப் பாருங்க ஃபஸ்ட்டு. அந்த மென்டாலிட்டி தான் வந்து அது ஒன்று தான். ஐயோ அவங்க இப்படி இருச்சுன்னு அப்படிங்கும்போது நம்ம ஸ்டேரிங் எங்கேயும் போகிற மாதிரி இருக்கும். இண்டிகேட்டர் போடவே இல்லை. இண்டிகேட்டர் டக்குன்னு போட்டாரு. நிறைய சின்னதுல அப்படிதான் நம்ம போய் சொல்லிட்டு தெரியும். பக்கத்துல நம்ம வாடகை அது போயிட்டே. பட் 5 போடுறோம். போயிட்டே இந்த மாதிரி சடனா ரொம்ப நேரம் இன்னைக்கு தான் லாங் போயிட்டு இருக்கோம். உண்மைதான். இன்னைக்கு தான் 5 கிலோ ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குன்னு. இல்லைம்மா இன்னைக்கு தான் நம்ம ரொம்ப லாங் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ரிட்டன் அக்கா கோயிலில் இறக்கி விட்டு மறுபடியும் சுற்றி இறக்கி விட்டு எனக்கு இதுவரையும் வந்து இல்லை. இன்னைக்கு ஒரு கிளாஸ் முடிச்சிடலாம். மறுபடியும் அக்காவை இறக்கி விட்டு கோயில் வழியில் வண்டி எடுத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ரவுண்டு ஓட்டி முடிச்சுட்டு இன்னைக்கு இன்னொரு கிளாஸ் முடிச்சு விட்ருலாம். சரியா? நீ ஏதோ சண்டே ஊருக்கு போகிறீங்களா? அதே காலையிலே கூப்பிட்டாங்க. இப்போ வரேன். இன்னும் 2 3 நாள் போட்டு வந்துடுறேன். காரை மட்டும் எடுத்து வெளியே டோல்கேட்
தாண்டணும். அப்படியே ரைட்டில் போயிடலாம். இது ஒரு கட்டு உள்ள போயிடும். ஒரு கட்டு பாருங்க, தள்ளுண்டி நிற்கிதுல்ல, கிட்ட போயிடும். எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் பிரியா. நாங்கள் சொல்லணும்ல போயிட்டு நல்லா கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு அப்போ தான் ப்ரிப்பேர் ஆகும். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா அந்த ஆட்டுக்குட்டி எடுக்க வந்துட்டுருக்கேன். வந்துட்டுங்களா அண்ணா? அந்த ஆட்டுக்குட்டி எடுக்கிறதுக்கு வந்துட்டுருக்கேன். ஆமாங்க, அது வீட்டுக்கு தானே அண்ணா? ஒரு அண்ணா அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி ரைட்டில் திரும்பி உள்ளே வரலாங்களாண்ணா நம்ம வீட்டுக்கு? காரில் வரீங்களா? ஆமாங்கண்ணா, நம்மளது ஃபாஸ்டேக் இல்லைங்களா, ஸ்டிக்கர் இல்லையா, அதனால் கேட்டேன். சரிங்கண்ணா. ரைட்டில் திரும்பினாங்கண்ணா? ரைட்டில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். இது வந்து டெக்ஸ்ட் காலேஜுக்கு வந்து ஜாயின் ஆகிடும். சரிங்க. லெஃப்ட் எடுங்க, டோல்கேட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் எடுங்க. சரிங்கண்ணா. லெஃப்ட் எடுத்து ஒரு கிலோமீட்டர் கிட்ட போனீங்க ரைட் கட் ஆகும். ரைட் கட் ஆகினீங்கன்னா போது ஒரே ரோடு தான். ரோட்லேயே வந்தீங்கன்னா மெயின் ரோட் டச் ஆகிடும், அப்படியே செக்க வந்துடலாம். சரிங்கண்ணா. ஓகே நம்பர் வரும்போதும் அதே மாதிரி அதுலேயே போயிடலாம். சரிங்கண்ணா. ஓகே நான் வந்துட்டேங்கண்ணா. வீட்டுக்கு தான். ஓகே. அப்படியே நிறுத்திக்கலாம். அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு உள்ள வரலாம். திரும்ப போயிடலாம். கிளச்சு ஃபுல்லாக லெஃப்ட் மாற்றி, லெஃப்ட் ஸ்டியரிங் லெஃப்ட் ஃபுல்லாக மாற்றி வரலாம். குரு டிரைவிங் அவர் தெரியும் இல்லைங்களா, பிஜேபி இருந்தார்ல குரு. டிரைவ் ஸ்கூல் தெரியுங்க குரு. அவங்க அப்பா இருந்தார் இல்லைங்களா, குரு ரைட்டில் பண்ணுங்க. ஃபுல்லாக கிளச்சை மட்டும் மெயின்டைன் பண்ணணும். பிரியா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி கொடுத்துட்டு அதில் ரிவர்ஸ் எடுக்கிறது என்ன பண்ணிட்டாருன்னு நிற்க வச்சுட்டு ஃப்ரண்ட் முடிக்க வச்சு ரிவர்ஸ் ஃப்ரண்ட்டு நம்ம சிக்கலான இடத்துல போய் ரிவர்ஸ், அதுதானே மெயினாக நம்மளுக்கு வேணும். இப்போ அதுலேயே ஸ்ட்ரைட்டாக போகிறோம், நேராக ஆப்போசிட்டில் போகலாம். செகண்ட் கேட் போட்டுக்கலாம். பிரியா பேக்கரி ஒட்டிங்களா? பேக்கரி ஒட்டி தாங்கக்கா. அது அழகுமலை போகிற ரோடு நினைக்கிறது. ஏன் பிரியா நீங்களே இந்த கியர் மாற்றினீங்களா? இப்போ நீ போடணும்ல தாங்க, 3வது கியர் போடணும். வண்டி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் கியர்லேயே எவ்வளோ தூரம் போவீங்க, வண்டி ஸ்லோ பண்ணுங்கள், மறுபடியும் செகண்ட் கியர் போடுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். சரியா? மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தேடக்கூடாது. இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, அந்த கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அந்த ஆட்டோ இருக்கேன் நேராக போயிடலாம். மெல்ல போய்க்கலாம், குத்துனாப்பில் போய்க்கலாம். யாரும் வராதிங்கடா, போகலாம். பிரியா போகலாம். மெது அவ்வளோதான், போகலாம். தாண்டிட்டேன்ல ஏதாங்க. ஹலோ அக்கா, வணக்கங்க்கா. அக்கா இது டிரைவிங் கேட்டதுங்களாங்க்கா, டிரைவிங் ஸ்கூலில்? அக்கா அது நம்ம வீடு எங்கே இருக்குங்கக்கா? ஆமாங்க்கா. ஆமாங்க்கா. அது அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் அந்த வாய்க்கால் விட்டு உள்ள வர சொல்கிறீங்க. அக்கா நீங்கள் அந்த முன்னால் மெயின் ரோடு வரையும் வந்துட முடியுமா? பிரச்சனை இல்லையா? அந்த 4 ரோடு இல்லை, அந்த வாய்க்கால் மெடிக்கிட்ட வந்தால் சரி. ஓகேங்கக்கா. மத்தியானம் எத்தனை மணிக்கு கேட்டிருந்தீங்கக்கா? அப்படிங்களா? சரிங்கக்கா. ஓகே, நம்பர் இருக்குது. நம்ம நம்பர் எனக்கு கொடுத்தாங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன். 1 to 2. அக்கா அது என்ன அந்த டைமிங்கில் என்ன ஒரு இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக 15 என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது திடீர்னு ஒவ்வொரு நாள் ஆர்டிஓபி சேலை வந்துடும், இல்லை வேறு சேலை வந்துடும்.
அந்த மாதிரி வேலையை போகும். பிரச்சனை இல்லை, 2 நாள் 1 நாள் விட்டு ஓகேனா ஓகே, அப்போ டபுள் ஓகேங்க. ஏன்னா எனக்கு வந்து பைக் சென்ஸ் வாங்கணும் கொஞ்சம் சீரியஸ் சீக்கிரமா. ஓகே, நீங்கள் எல்லாரும் போட்டிங்களாங்க்கா? எல்லாரும் போடணுங்களாங்க்கா? போடணும், இல்லைன்னா போடணும். எல்லாரும் போட்டிருந்தேன், அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரியா, நான் வேற பக்கம் ட்ரை பண்ணலாம். இப்போ எல்லாரும் போட்டு நீங்கள் எத்தனை நாள் ஆச்சுங்காங்க? எப்படி பார்த்தாலும் 1 மாதம் இருக்கும். 1 மாதம் ஆனால் மறுபடியும் ரிட்டன் நீங்கள் எல்லோரும் போட முடியாது. ஆமாம், ஏன்னா 6 மந்த் 6 மாதம் வேலிட்டி எல்லாருக்கு. அந்த எல்லாரும் காப்பி ஏதாச்சும் வச்சுருக்கீங்களாக்கா? எடுக்க மாட்டேங்குது அந்த ஆளு. அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எல்லாரும் காப்பி ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா அக்கா? அந்த எல்லாரும் போட்டு கொடுத்தாங்க இல்லைங்கக்கா, அது ஏதாச்சும் கையில் வச்சுருக்கீங்கன்னு கேட்டேங்க. எதுவும் இல்லை, அமௌண்ட்டை மட்டும் தான் அனுப்பினேன். எல்லாரும் போட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லாரும் போட்டாங்களா என்னன்னு தெரியல. வேற லெவல். மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடவா? அவருக்கு கால் பண்ணாதீங்க. அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்கீங்க அவருக்கு? 500 தான் கொடுத்தேன். 500 தான் கொடுத்தீங்க. சரி விடுங்க. திருப்பதி உண்டியில் போட்டதை நினச்சிக்கிங்க, அதை மறந்துடுங்க. நீங்கள் டைம் எவ்வளோ? நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம செட்டி வேலை ஆஃபீஸ் போக முடியுமா? போகலாங்க. நீங்கள் 6:30க்கு மேலே இருக்குங்களா? புரியலைங்க. சாயந்தரம் 6:30க்கு மேலே இருக்கும். 6:30 மணிக்கு அந்த பொண்ணு கிளம்பிடுவாங்க. 7 மணிக்கு. அதுக்கு முன்னால் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குங்களா? மத்தியான டைமு? மத்தியான டைம் ஏதாச்சும் போங்க. போனீங்கன்னா அங்கே போங்க. போயிட்டு வேணால் எனக்கு கூப்பிடுங்க, நான் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. 2வது ஃப்ரீயா? சரி, ஏன்னா நான் வேலைக்கு வந்துடுவேன். சரிங்க. 6:30க்கு முடிச்சிடும். எனக்கு அந்த டைம் தவிர மற்ற டைம் எனக்கு டைம் இல்லை. காலையில் பிள்ளைங்களை ஸ்கூல் கணக்கு சரியாக போயிடும். சரியா போச்சு. ஓகே, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே வாங்க, ஆஃபீஸ் வாங்க. வந்துட்டு மட்டும் நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். செட்டிவாளையத்தில் எந்த இடத்துல இருக்குங்களா? செட்டிவாளையத்துலேருந்து நம்ம ஐயம்பாளையத்துலேருந்து வெளியே வரோம் இல்லைங்க, வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட்டு திரும்பாமல் இந்த ஒன் வேலையே ரைட்டு, அதாவது செட்டிவாளையம் வர மாதிரி அந்த ஒன் வேலையே உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. இல்லையா, அந்த செட்டிவாளையம் ஸ்டாப் இருக்குல்ல? ஆமாங்க. இப்போ பஸ் ஸ்டாப்பில் அக்கா, நீங்கள் அதான் நான் சொல்ல பார்த்துக்கங்க. நீங்கள் இப்போ ஐயம்பாளையத்துலேருந்து வெளியே வரீங்க, வெளியே வந்து பஸ் ஸ்டாப் லெஃப்ட் திரும்புவீங்க கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு. ஆமாம், லெஃப்ட் திரும்புவேன். லெஃப்ட்டு திரும்பாமல் ரைட் சைடில் அந்த பூக்கடை இருக்குங்களா? பூக்கடை இருக்கு. அந்த பூக்கடை விட்டியே உள்ளே வந்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குங்க. சரி, பேரு ஸ்டார் தாங்க, ஸ்டார் டிரைவிங் ஸ்கூல் அங்கே அந்த. சரி, சரிங்களா அக்கா? ஸ்டார் டிரைவிங் ஸ்கூல். நீங்கள் அங்கே வந்துடுங்க. அங்கே அந்த பொண்ணு இருக்கும், உங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்க. ரைட்.